அன்பர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் உலகில் மற்ற நாடுகளை விட நம்முடைய இந்தியாவில் ஊழல் மிகவும் அதிகமாக பரவி விரிந்து கிடக்கிறது, மலிந்து கிடக்கிறது. எந்த விஷயத்தை செய்தாலும் ஊழல் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சாதாரண பியூன்லேருந்து உயர் அதிகாரி, அமைச்சர்கள் முதல் இதில் இந்த லஞ்ச ஊழலிலே சிக்கி தான் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் பெயரில் எந்தெந்த வழக்குகள் போட்டாலும் கூட ஒரு வழக்கில் கூட யாருக்கும் குற்றம் தண்டனை கிடைத்ததாக தெரியவில்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டுமே தண்டனை கிடைத்தது. இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய நாட்டு மக்கள் தான் காரணம். அடிப்படையிலேயே ஆதி காலத்திலே மன்னர் ஆட்சியில் இருந்தே இவர்கள் அடிமையாக இருந்தே பழகிவிட்டார்கள். அதே போல் ஆதிக்கம் உடையவனாக இருந்தால் அவனுக்கு நம்முடைய மக்களை காட்டி கொடுப்பதிலும் இவர்கள் தவறுவதில்லை. ஆதி காலத்திலிருந்தே இந்த லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடி கொண்டு தான் இருக்கிறது. இதை எப்படி நாம் களைவது? அப்படி என்றால் மக்கள் முழுமையாக இன்னும் விழிப்புணர்வு அடையவில்லை. ஏனென்றால் நம்முடைய சமயங்களும் கோயில்களிலும் கூட ஜாதகம் பார்த்தால் ஜாதகத்தில் இந்த பாவம் இருக்கிறது, அந்த தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு அந்த கோயிலுக்கு செல்லுங்கள், இந்த கோயிலுக்கு செல்லுங்கள், இந்த பரிகாரம் செய்யுங்கள், உங்களுக்கு சரியாக விடும் என்று சொன்னால் இறைவனுக்கே நாம் லஞ்சம் கொடுத்து பழகிவிட்டோம். அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே நம்மளை பழக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவனவன் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்து தான் தீர வேண்டும். எந்த பரிகாரம் செய்தாலும் அது உங்களுக்கு சரியாக வராது. நீங்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை பெற்று தான் தீர வேண்டும். இதை மக்கள் முதலில் நன்கு உணர வேண்டும். உணர்ந்தால் இந்த லஞ்சம் ஒழியும். ஏனென்றால் கோயில்களிலும் சரி, மசூதிகளிலும் சரி, சர்ச்சுகளிலும் சரி, எல்லாவற்றிலுமே பணம் இருந்தால் அங்கு உங்களுக்கு மதிப்பு அதிகம். இந்த நிலை என்று மாறுமோ அன்றைக்கு தான் இந்த நாடும் மக்களும் திருந்துவார்கள். ஆனால் இது இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படி போய்கொண்டு இருக்குமோ தெரியாது. அதே போல் நடிகர்கள், கூத்தாடி ஆட்களையும் மக்கள் அவர்கள் பின்னாடி செல்வதும் இந்த நாட்டில் குறைந்தால் நாடு நலம் பெறும். எல்லோரும் நாம் நன்றாக வாழலாம். நன்றி, வணக்கம்.